சூப்பர் முருகா, நீ சினிமா ஹீரோக்கே டப்பிங் பேசலாம். அவ்வளவு பிரமாதமா நீ பேசுற. கண்ணை மூடிக்கிட்டு கேட்ட எனக்கே அச்சு அசல் இவரோட குரல் மாதிரியே கேட்டுச்சு. நீ பெரிய வேலைக்காரன் தான் முருகா. தேங்க்ஸ் மேடம். தீக்குச்சியே கொளுத்தி போட்டாச்சு. இனிமே அது மாதவன் வீட்லயும் சங்கர் வீட்லயும் நெருப்பா பத்திக்கிட்டே எரியும். 2 குடும்பமும் அடிச்சுக்கிட்டு வெடிச்சுக்கிட்டு சாகும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஃபாரின் சரக்கு வாங்கி ஹால்ல வச்சிருக்கேன். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. மேடம் அவ்வளவுதானா? என் வேலை முடிஞ்சுதா? முழுசா முடியல, 3/4 முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு தடவை உன் சேவை எனக்கு தேவை. அப்ப அதையும் முடிச்சுட்டு அப்புறமா தண்ணி அடிச்சுக்கிறேன். இல்லனா குரலே காட்டி கொடுத்துரு மேடம். அடடடா, தொழில இவ்ளோ சின்சியரா இருக்க. சரி போங்க. ஓகே மேடம். உங்களை அடையறதுக்காக நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு பாத்தீங்களா? அந்த ராஸ்கல் சங்கர் ஏன் கிட்டயே சேலஞ்ச் பண்றான். நான் உங்களை பார்க்க கூடாதான், பேசக்கூடாதான். இப்போ அவன் அக்கா வாழ்க்கையே நாசமாக போகுது. நீங்க மொத்தமா எனக்கே சொந்தமாக போறீங்க. இப்ப என்ன பண்ண போற அந்த ராஸ்கல் சங்கர்? அவன் அக்காவோட சேர்ந்து அழட்டும் சாகட்டும். நாம இங்கே ஜாலியா இருப்போம். சரசு இந்த பிரச்சனை முடியறதுக்குள்ள அவளே சூசைட் பண்ணிக்குவா. அதுக்கப்புறம் நாம சந்தோஷமா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம். சாரி மதிவான் சார், செக்ல சைன் பண்றதுக்காக வீடு வரை வர வச்சு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார் இதோட 4வது மாதம் செக்கில் கையெழுத்து போடுறீங்க சார். மொத்தம் 6 மாதம், அதில் 4 மாதம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 மாதம் தான் இருக்குன்னு சொல்லி காட்டுறீங்களா? ஐயோ அதுக்கு நான் சொல்லலை சார். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என்ன பெண்டிங்கில் இருக்கு. அதில் தான் என் கமிஷனும் சேர்ந்துருக்கு. அதுக்கு தான் சொல்கிறேன் சார். இன்னும் 2 மாதம் இருக்கு, அது எனக்கு போதும். எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன சேருமோ அதையும் கொடுத்துறேன். போதுமா? ஹலோ, எங்க? எந்த ஹாஸ்பிட்டல்? அந்த ஹாஸ்பிட்டலா? சரி, நான் உடனே வரேன். ஓகே சார். சார் சார் மீதி செக்கு சைன் போடுங்க சார். அதெல்லாம் வந்து கொடுத்துட்றேன். கரெக்டாக நம்ம செக்கில் கையெழுத்து போடும்போது தான் அவருக்கு அவசரமான ஃபோன் வருமா? நேரண்டா சாமி. இங்க சரசு எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? சீக்கிரம் பாருங்க. இப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல போங்க. இந்த சைடா? அக்கா சங்கர், என்ன சார் நீங்க யாரு? நான் இவங்க தம்பி. என்னாச்சுக்கா? சார் நீங்க இவங்கள பாத்துக்கோங்க, நான் டாக்டர் பார்த்துட்டு வரேன். அழுவாமா என்னன்னு சொல்லுக்கா. சங்கர், உங்க மாமாவை காணோண்டா. என்னக்கா சொல்ற? அவர் வீட்ல இருந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பயமா போச்சுடா. உன் மாமா போய் மாதவன் கூட கண்டபடி சண்டை போட்டிருப்பாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அவருக்கு ரொம்ப நேரமா போன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவர் என் போனை எடுக்கவே இல்ல. நான் மெசேஜ் கூட அனுப்பிச்சு பார்த்தேன், அதுக்கும் எந்த பதிலுமே இல்ல. ஆபீஸ்க்கு போன் பண்ணி விசாரிச்சா அவர் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டாருன்னு சொன்னாங்கடா.
திவ்யா மூலமா அத்தை வீட்டுல போய் விசாரிக்க சொன்னேன். ஆனா அவர் அங்கேயும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டா. அவர் எங்க போனாருன்னு தெரியலடா. அக்கா என்னக்கா சொல்ற? ஒருவேளை அத்தை வீட்டுல தான் இருக்காரோன்னு எனக்கு சந்தேகம் வந்தது. நானே அங்க நேர்ல போனேன். நாசமா போச்சு. உன்னை மதிக்காத வீட்டுக்கு நீ ஏன்க்கா போற? உன்னை யார் அங்க போக சொன்னது? இது என் வாழ்க்கை பிரச்சனை. ஏன் எனக்கு ஒரு ஃபோன் பண்ண கூடாதா? நானும் உன் கூட வந்திருப்பேன்ல. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதே உன்னால தானடா. மாதவ உன்கிட்ட பேரம் பேசின விஷயத்த ஆதாரத்தோட நீ அவர்கிட்ட காட்டாம இருந்திருந்தேனா உங்க மாமா இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டிருக்க மாட்டாரு. எல்லா பிரச்சனைக்கும் நீ தான்டா ஆமா, காரணம். எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். எல்லா பணியும் தூக்கி ஏன் தலையிலே போடுங்க. நல்லது நடக்கணும் தான் நானும் போராடுறேன். கடைசியில எல்லாம் தப்பு தப்பா முடியுது. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? உன்னை சொல்லி என்ன பண்றது? எல்லாம் அந்த கடவுளை சொல்லணும். எவ்வளவு சோச்சா நான் தாங்குவேன் தெரியுது. அதான் திரும்பி திரும்பி சோதிச்சுட்டு இருக்கான். அத்தை வீட்டுக்கே நான் போயிருக்க கூடாது சங்கர். பெரிய தப்பு பண்ணிட்டேன். அங்க என்ன ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டாங்கடா. என் மேல அபாண்டமா பழிய போடுறாங்கடா. என்னை இன்னொருத்தனோட சேர்த்து வச்சு அசிங்கமா பேசிட்டாங்கடா. யாருக்கு அவன்? யாரும் அப்படி அசிங்கமா பேசுனது? அந்த மாதவன் தான்டா. ஏதோ பொய்யான போட்டோஸ் எல்லாம் காட்டி. புரியுற மாதிரி சொல்லுக்கா. என்ன நடந்துச்சு? சார், டாக்டர் பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. இந்தாங்க பில்லை கட்டிடுங்க. அக்காவா, யார் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ அவங்கள உண்டு இல்லைன்னு இன்னைக்கு நான் பண்றேன். இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி அவனை நாசமா நான் விட போறதில்ல. வா, நான் சொல்றேன். ஏச்சு வா 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 வா. நீ சொன்ன கேளுடா சங்கர். சங்கர் நான் சொல்றேன்ல வா. இங்க பாரு, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடா. பேசாம வா. நில்லு சங்கர், நான் சொல்றது கேளு. சங்கர், டேய் சங்கர், சங்கர், சங்கர் நில்லுடா. டேய் விடுடா. உன் தம்பிய நல்லவனா உண்மையானவனா பாத்துறப்பல பொறுக்கிய ரவுடியா இப்ப பாரு. வா நில்லு சங்கர். டேய் சொன்னா கேளுடா. ஒரு நிமிஷம் நில்லுடா ப்ளீஸ். எங்கடா இருக்க? வாடா. சங்கர் கத்தாத. வாடா. நான் சொன்னா கேளுடா. டேய் எங்கடா இருக்க? வாடா இல்ல. ஐயோ சங்கர் நில்லு. வாடா. ஐயோ என்ன? ஐயோ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க அக்காவை நடத்த கடவுன்னு சொன்ன பொறுக்கிய வர சொல்லுங்க வெளியில. இத பாரு, பொறுக்கே இருக்கீங்களா? பேசாதப்பா. மரியாதையா பேசி மரியாதை கிடைக்கும். என்ன மரியாதை கிடைக்கும்? என்ன மரியாதை கிடைக்கும்னா? நீங்களும் ஒரு பொண்ணு வச்சிருக்கீங்களா? உங்க பொண்ணை யாராவது நடத்த கடவுன்னு சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. ஐயோ ஏய் எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்க? வாடா மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்க. வாடா இல்ல. ஐயோ சங்கர், வாடா. சங்கர் என்ன ரவுடித்தனம் பண்றதுக்கு வந்திருக்கீங்களா? பொம்பளைங்க தனியா இருக்கிற வீட்ல வந்து மிரட்டினா நாங்க பயந்துருவோமா? இப்படி இரும்பு எடுத்துட்டு அடிக்க வந்திருக்கீங்களா? என்ன அடிச்ச என்ன தப்பு? அடிச்ச என்ன தப்புங்கற? எங்க அக்காவை வரைக்கும் நாசம் பண்ணாங்க. இப்ப நடத்த கடவுன்னு சொல்றாங்க. அடிக்காம என்ன பண்ண சொல்றீங்க? ஏய் வாடா வெளியில. ஐயோ நிறுத்துப்பா. அறிவோட தரமா பேசாத. நாங்க யாருமே அந்த மாதிரி சொல்லல. அப்படி நினைக்கவும் இல்ல. மாதவன் தான் புத்தி கெட்டு போய் ஏதோ அப்படி பேசினான். நாங்க அவனை கண்டிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஏமா என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா உனக்கு? அபாண்டமா எல்லாரும் மேலே பழிய போட்டு உன் தம்பிக்கு சாவி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டியா? ஐயோ சத்தியமா இவ இவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துப்பான்னு எனக்கு தெரியாது அத்தை. டேய் மாதவ மட்டும் தாண்டா அப்படி பேசினா. அத்தையும் ரேகாவும் அவனை கண்டிக்க தாண்டா செஞ்சாங்க. இதுதானடா நான் உன்கிட்டயும் சொன்னேன். இருந்துட்டு போட்டோம். அவன் ஒரு தப்பு பண்றானா அதுக்கு காரணம் இவங்க தான். இவங்க தான் அவனை பெத்தாங்க. அவன் தப்பு பண்றானா இவங்க தான் காரணம். அதுக்கு என்ன பண்ண போற? இப்போ அடிக்க போறியா? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு நான் பயந்துருந்தா
இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துல என் புருஷனை இழந்து பிள்ளைங்களை கரை சேர்த்திருக்க முடியுமா? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் வீட்டுல நீ ஒருத்தன் தான் ஆம்பளை, ஆனா இந்த வீட்டுல 3 ஆம்பளை பசங்க இருக்காங்க. என் மேல கைய வச்சா அவங்க சும்மா விட்டுருவாங்களா? அத்தை, என்ன அத்தை நீங்களும் இப்படி பேசுறீங்க? சுமாரு நீங்க என்ன பயமுத்தாலும் சரி, மாதவ மண்டைய பொழக்கமா நான் நீங்க விட மாட்டேன். இங்க பாருங்க சங்கர், நாங்க மாதவன் அப்படி பேசுனதுக்காக தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடல, கண்டிச்சுட்டு தான் இருக்கோம். அதுக்காக பொண்டாட்டி முன்னால வந்து புருஷன் மேல கை வைப்பேன்னு சொல்லுவீங்களா? அதையெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். ஓ புருஷனை பத்தி பேசுறோட இவ்வளவு கோவம் பத்துட்டு வருதுல. எங்க அக்காவை தரவரவா பேசிருக்க, அவனை சும்மா விட சொல்றியா? புடிச்சு வெட்டாம விட மாட்டேன். எந்த கோயில இருந்தாலும் சரி, அவனை 2 லவுடு பார்க்காம நான் விட மாட்டேன். ஏய், அவன் ஒண்ணு சும்மா சொல்லல. இவளும் இன்னொருத்தரும் ஒன்னா இருக்கிற போட்டோவை மாதவனுக்கு யாரோ அனுப்பிச்சிருக்காங்க. அத பார்த்து கோவப்பட்டு துடிச்சு போயிட்டான். குடும்பம் மானம் போச்சேன்னு கத்துனான். அவனுக்கு மட்டும் இவ அண்ணன் பொண்டாட்டி அண்ணன்னு தெரியாதா? இல்ல அவனுக்கு அக்கறை இல்லையா? இவ மேல இருக்கிற அக்கறையில தான் அவன் கோவப்பட்டான். சும்மா சப்ப கட்டி விட்டாதீங்க. அவனுக்கு தெரியாது எங்க அக்காவை பத்தி இவ்வளவு கேவலமா பேசியிருக்கான். எவனோ ஒரு கிறுக்கன் கிராபிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கான். அவன் நம்ம கிட்ட இவ்வளவு கீழ்த்தரமா பேசிட்டு இருக்கான். என்ன நினைச்சிட்டு இருக்கான் மனசுல? நான் எடுத்து கட்டவா கிராபிக்ஸ்ல? உங்க வீட்டுல அத்தனை பேரையும் நான் கிராபிக்ஸ்ல கட்டவா? அவங்கள விடுங்க, உங்களை அந்த மாதிரி போட்டோ எடுத்து கட்டவா? யார பார்த்து என்ன பேச்சு பேசுறடா நீ? நான் உனக்கு அம்மா மாதிரிடா. இங்க பாருங்கம்மா, இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்காக என்ன நீங்க மன்னிச்சிருங்கம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா? நான் அப்படி சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். கோவம் வந்து என்ன அடிக்கணும் தான் நான் அப்படி சொன்னேன். ஒரு தாய இந்த மாதிரி யாராவது சொல்லுவானாமா? தப்பு தானே. உங்களுக்கு கோவம் வந்து என்ன அடிச்சிங்களாமா? அடிச்சிங்களா இல்லையா? அப்போ சரசு மாதவனுக்கு யாருமா? அண்ணி தானம்மா. அண்ணிங்கிறவங்க யாரு? அண்ணிங்கிறவங்க யாருமா? இன்னொரு தாய் மாதிரி தானம்மா. அந்த தாயை தப்பா பேசலாமா? எனக்கு கோவம் வந்து கட்டி எடுத்து அடிக்க ஒரு தப்பாமா? சொல்லுங்கம்மா. தப்பு நீங்க அடிச்சு கொள்ளுங்கம்மா. அடிங்க 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 அடிங்க. ஐயோ கடவுளே, நீயும் எனக்கு புள்ள மாதிரி தாண்டா. எந்த புள்ளைய நான் அடிப்பேன், எந்த புள்ளைய நான் அரவணைப்பேன். நீ சொன்னது தப்புன்னா மாதவ சொன்னது தப்பு தாண்டா. ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். மாதவ சொன்னது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன்ப்பா. இங்க பாருங்க சங்கர், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எவனோ ஒருத்தர் போட்டோ அனுப்புனான், உடனே நாங்க அதை யாரும் நம்பல. அது கிராபிக்ஸ் தானே நானும் நம்புறேன். சரசக்க மேல நாங்க யாருமே சந்தேகப்படல சங்கர், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. திரும்ப திரும்ப மாதவன் நினைக்கிறது தப்பு, நீ பேசுறது தப்புன்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். சரசக்கா பத்தி எங்களுக்கு தெரியாதா? நீங்க 1000 சொல்லுங்க, அசிங்கம் அசிங்கம் தான், அவமானம் அவமானம் தான். உங்களுக்கு மாதவனை பத்தி எல்லாம் தெரியாதுங்க. எங்க அக்காவையும் சுப்பு மாமையும் வாழ விடாம இந்த வீட்டை விட்டு பிரிக்கணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கு அந்த தாத்தா சொத்தை வச்சு எங்கிட்ட பேரம் பேசினா தெரியுமா உங்களுக்கு? சங்கர், என்ன சொல்றீங்க? ஆமா, தாத்தா சொத்துல எனக்கு ஒரு பங்கு கொடு. உங்க அக்காவை எங்க வீட்டுல இருந்து வாழ வைக்கணும் அவன் என்கிட்ட சொன்னான். ஐயோ அட பாவி, மாதவன் அப்படி சொன்னா? ஆமா, இத சுப்பு மாமாட்ட சொன்னேன். சுப்பு மாமா உடனே மாதவட்ட நான் கேட்கணும் தான் சொல்லி இங்க வந்தாங்க. போனவர் எங்க போனாருன்னு தெரியல. இப்ப ஆளையே காணோம். ஐயோ ஐயோ, என்னப்பா சொல்ற? சுப்புவ காணோமா? ஐயோ அத்தை, என்னத்தை இப்படி கேக்குறீங்க? அவரை தேடிதானே நான் முதல்ல இங்க வந்தேன். அதனால தானே இவ்வளவு பிரச்சனையும் நடந்திருக்கு. அப்போ ஆஸ்பத்திரியில உன்னை அட்மிட் பண்ணும்போது மாதவனுக்கு சுப்பு கிட்ட இருந்து போன் வந்தது. ஆமா, இப்ப மாதவன் சுப்பு மாமாவை கையோட பேசி கூட்டிட்டு வரேன்னு தான் போயிருக்காரு. என்னக்கா அது புது குழப்பமா இருக்கு?
எனக்கு தெரியலையே. நான் ஈபி ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணப்போ அவர் லீவ்ல இருக்காருன்னு சொன்னாங்க. ஆனா சுபு கிட்ட போன்ல பேசினதா மாதவன் என்கிட்ட ஹாஸ்பிட்டல்ல சொன்னானே. ஐயோ ஐயோ, இப்ப வேணா சுப்பு மாமாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம்ல. சங்கர் சங்கர், உன் போனை கொடுடா. இல்லைக்கா வேணாம். வேற ஏதோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ சதி திட்டம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ மாதவன் மேலே தான் டவுட்டாக இருக்கு. ஐயோ, என் புள்ள என்னடா பண்ணா? எதுக்கு எடுத்தாலும் அவன் மேலே குத்த சொல்ற? இங்கே பாருங்க, மாதவனை பற்றி உங்களுக்கு தெரியாது. போக போக அவனை பற்றி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் மாதவனுக்குலாம் எதுவும் ஃபோன் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ஏதாவது ஃபோன் பண்ணீங்கன்னா அவன் சுப்பு மாமாவை கூட்டிகிட்டு இங்கே வரமாட்டான். தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். அப்புறம் மாதவன் சுப்பு மாமாவோட வரட்டும். அது வரைய காரை நாங்கள் வெளில வெயிட் பண்ணுறோம். ஐயோ, என்னம்மா? இங்கே பாருங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த பிரச்சனையை ரொம்ப லென்த் பண்ணாதீங்க. மாதவனுக்கு நீங்கள் யாரும் ஃபோன் பண்ணக்கூடாது. நாங்கள் இருக்கிறத சொல்லவே கூடாது அவங்கிட்ட. புரியுதா? உன் இஷ்டம் போல செய்ப்பா. ஆனா கையில இந்த மாதிரி பொருள் ஏதாவது எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்த நானே போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். வாடா. இப்படி கொடைக்கானல் வரைக்கும் கூட்டிட்டு போய் இப்படி கோட்டை விட்டுட்டேனா, அதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. நான் என்ன பண்றது கவிதா? நான் ஒரு பெரிய பிளான் போட்டு தான் திவ்யாவே கொடைக்கானல் கூட்டு போனேன். அங்க திடீர்னு சரசும் சுப்பு வருவாங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன்? வராம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? திவ்யாவை உன் பக்கம் முழுசா இழுத்திருப்பியா, இல்ல அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருப்பியா? அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணிருவேன் கவிதா. அட போன, உனக்கு அந்த திறமையே இல்ல. நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நீ கடைசியில கோட்டை விட்டுடுற. இத பாரு கவிதா, என்ன வெளியில பார்த்து ஆளை இட போடாத. திவ்யாவும் இதே தப்பதான் பண்றா. அவ்வளவு திறமையான ஆளா இருந்து அப்புறம் ஏன் நீ திவ்யாவை கோட்டை விட்ட? இல்லம்மா, அவ எனக்கு கண்டிப்பா கிடைப்பா. அவகிட்ட பேசி அவளை ஒரு மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இல்லைன்னா என் கூட கொடைக்கானல் வரைக்கும் வருவாளா? நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரம் அவ என் கம்பெனில வந்து ஜாயின் பண்ணுவா. அப்ப அவளை என் வழி கொண்டு வந்துடுறேன். இந்த தடவை கண்டிப்பா நான் அவளை மிஸ் பண்ண மாட்டேன். கிழிஞ்சது போ, உனக்கு விஷயமே தெரியாதா? அந்த திவ்யா மறுபடியும் ராஜா கூட சேர்ந்து வாழறதுக்கு போயிருக்கா. ஹே கவிதா, என்ன சொல்ற? ராஜா கூட நடக்க இருந்த டைவர்ஸ் கேஸையும் வாபஸ் வாங்க போறா. ஏய், என்ன கவிதா, என்னென்னமோ சொல்ற? இதெல்லாம் யார் சொன்னா உனக்கு? அந்த திவ்யாவே சொன்னா. நீ அவளை பாத்தியா? ஆமா, நேர்ல போய் பார்த்தேன். அவ ஏன் மறுபடியும் ராஜா கூட சேர்ந்து வாழறதுக்கு போனா? ராஜா அவ மனசை எப்படி மாத்துனா? இது எதையுமே என்கிட்ட ஷேர் பண்றதுக்கே மறுக்கிறா. அந்த திவ்யா என் ஃப்ரெண்ட் மாதிரியே தெரியல. நான் அவகிட்ட, உனக்கு ஏன் இந்த கேவலமான பொழப்பு? நான் வேணும்னா என் அண்ணனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவன் உனக்காக உன் மானத்தையே காப்பாத்துறதுக்கு ரெடியா இருக்கான்னு எவ்வளவோ பேசி பார்த்தேன். ஆனா அவ என்னை இன்சல்ட் பண்ணி வெளியே அனுப்பிட்டா. அப்படின்னா இனிமே திவ்யா எனக்கு கிடைக்க மாட்டாளா? கவலைப்படாத, சில பேரோட கொழுப்ப கரைக்க, திமிர குறைக்க, நம்ம லட்சியம் நிறைவேற, நீ திவ்யாவை அடைய நான் சில திட்டங்கள் போட்டு வச்சிருக்கேன். சுப்புவை கடத்தி நான் என் கஸ்டடியில வச்சிருக்கேன்.